ஈரானுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியினுடைய கப்பல் போக்குவரத்தை எந்த தடையும் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னு அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்து இன்னும் 1 மாத காலத்துக்குள்ள அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அது சரியாக தான் இருந்தது. வீணா இந்த போரை உருவாக்கி ஈரானை கோபம் அடைய வச்சு மற்ற நாடுகளினுடைய கப்பல்களை எல்லாம் தடை பண்ண வச்சு ஒரு பெரிய கலவரத்தையே அமெரிக்கா உருவாக்கி இருக்கு. இந்த போரிலிருந்து விலகிறதுக்கு வேற வழியே இல்லாம இப்படி ஒரு அறிக்கையை விட்டு அதிபர் ட்ரம்ப் போரிலிருந்து மேக்சிமம் விலகிட்டார். ஆனா ஈரான் இந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கல. இஸ்ரேலும் நிறுத்துறதுக்கு தயாராகவே இல்லை. இவங்க 2 பேரும் அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணாம இந்த போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி வழியா வர கப்பல்களுக்கு இனிமேல் ஈரான் நிறைய கப்பம் கட்ட சொல்லி வற்புறுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணுனா, அதாவது ஒரு மாசத்துல 120 கப்பலுக்கு மேல அங்க கிராஸ் ஆகுது. அதுல ஒரு கப்பலுக்கு $10 மில்லியன் சார்ஜ் பண்றதா ஒரு பிளான் இருக்கு. அப்படி பண்ணாங்கன்னா $500 பில்லியன் அவங்களுக்கு ஒரு மாத வருவாயா வரும். இது ஒரு புதிய வருவாய் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போர்ல அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை ஈடுகட்டுறதுக்கான விஷயமாவும் இது அவங்களுக்கு இருக்கும். இது தேவையே இல்லாம இந்த போரை உருவாக்கி மற்றவங்க மேல வரி சுமையை போட்ட மாதிரியான ஒரு விஷயத்த ட்ரம்ப் பண்ணியிருக்கார். இது கொடுமையான விஷயம்தான். அதை தாண்டி ஈரான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் மேல ரொம்ப கோபமாகவே இருக்காங்க. அதனுடைய தாக்கமும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வேற மாதிரியா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த ட்ரம்ப் இந்த டிலே பண்ணதுனால மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் உயர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா கொட்டாக் மஹேந்திரா பேங்க், அவங்க கொடாக் மஹேந்திரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செப்பரேட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்த பேங்கோட மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஸ்டாக் அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறமா அதானி கிரீன் எனர்ஜி அவங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத் கவுடா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அவங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது. இது அதானி கிரீன் சைடு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டை சரியாக வாட்ச் பண்ணி அதில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.